தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலில் கோவை மாவட்டத்தில் துடியலூருக்கு அருகில் இருக்க வடமதுரை ஸ்ரீ விருந்தீஸ்வர சுவாமி கோவிலுக்கு போகலாம் வாங்க. இங்கே இறைவன் விருந்தீஸ்வர சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஸ்தலத்தோட புராண பெயர் திருத்துடிசையம்பதி. இது காலப்போக்கில் துடியலூர்னு மருவி இருக்கு. இந்த கோவில் கோவையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. நால்வர்கள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் கொங்கு நாட்டில் இருந்த எல்லா சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அப்படி ஒரு நாள் அவினாசியில் அமைஞ்சிருக்க அவினாசி அப்பரையும் கருணாம்பிகை தாயாரையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வழியா பேரூர் பட்டீஸ்வரரை தரிசிக்க போனப்ப பசியால் வாடி உடல் சோர்வுற்று இறைவனை நோக்கி அமுது படைக்குமாறு வேண்டினார். அப்போ முருங்கை மரங்கள் நிறைந்த இந்த வனத்தில் ஒரு வயதான தம்பதியர் முருங்கை இலைகளை கொண்டு உணவு சமைச்சு சுந்தரருக்கு விருந்தளிச்சாங்க. அந்த உணவை உண்டதுமே சுந்தரர் பசி நீங்கி புத்துணர்ச்சி பெற்று பார்த்தப்ப வந்தது இறைவனும் இறைவியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சுந்தரருக்கு விருந்தளிச்சதுனால இந்த தல இறைவன் விருந்தீஸ்வரர்னும் அம்பாள் விஸ்வநாயகின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட முன்புறத்தில் இருபுறமும் விநாயக பெருமான் காட்சி தராரு. ஒரு புறம் வன்னி மரத்துக்கு அடியிலையும் மறுபுறம் அரச மரத்துக்கடியிலையும் விநாயக பெருமான் காட்சி தராரு. எல்லாரும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மலை குருவ விருடி மலை, அது இப்போ குருடிமலைன்னு மருவி இருக்கு. அங்கே ஒரு முனிவர் பர்ணசாலை அமைச்சு தவம் செஞ்சு வந்தார். அவர் நாள்தோறும் இந்த தல இறைவனை வணங்குறத வழக்கமாக கொண்டிருந்தார். இறைவன் அவருக்கு துடிசை இசைக்கருவி முழங்க ஆடல் வல்லானா காட்சி தந்தார். அதனால தான் இந்த தலம் திருத்துடிசையம்பதின்னு பெயர் பெற்றிருக்கு. அவரோட ஜீவசமாதி தன்னாசியப்பர் கோவில்னு அறியப்பட்டு மக்கள் அவரை வணங்கி வர்றாங்க. நம்மளும் அங்கே ஒரு நாள் போகலாங்க. வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே இறைவனை நோக்கி இருக்க சூரிய பகவானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்தலத்தில் தான் முதல்ல சிவபெருமான் நந்தி பகவானுக்கு அதிகார நந்திங்கிற பதவி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் நந்தி பகவானை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.
இந்த கோவில் பிரகாரத்தோட மேல் விதானத்தில் இறைவனும் இறைவியும் சுந்தரருக்கு விருந்து படைச்ச காட்சி ரொம்பவே அழகான ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. எல்லாரும் விருந்தீஸ்வரரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த தலத்தில் 63 நாயன்மார்களுக்குன்னு தனியாக சன்னதி அமைக்கப்படலை. அதுக்கு பதிலாக அவர்களோட கதைகளை படங்களாக அச்சிட்டு வச்சுருக்காங்க. திருத்துடிசை புராணத்தை கோவிலை சுற்றி இருக்க கல்வெட்டுகளை ஆராய்ந்து எடுத்து இங்கே அச்சிட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்க அன்னதான மண்டபத்தில் காமாட்சி அம்மனோட ஓவியம் வரையப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் நடராஜ பெருமான் தலைமுடி விருந்த கோலத்தில் காட்சி தருவார். ஆனால் இங்கே மட்டும் தலைமுடி அலங்கரித்த கோலத்தோட காட்சி தராரு. கருவறை சுவரில் காட்சி தர கோஷ்ட விநாயகரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கன்னிமூல கணபதியையும் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.
தென் திசை நோக்கி காட்சி தர தக்ஷணாமூர்த்தியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கருவறைக்கு பின்னாடி இருக்கிற லிங்கோத்பவரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்தல விருட்சமான இந்த வனமுருங்கை தான் இறைவனும் அம்பாளும் சுந்தரருக்கு அமுது படைக்க உதவுனது. எல்லா சிவாலயங்கள்லையும் சண்டிகேஸ்வரர் இறைவனோட கணக்காளராக இருக்கார். கோவிலில் இருந்து இறைவனோட சொத்தை எதுவும் நம்ம எடுத்துட்டு போகலைங்கிறத காட்டுற விதமாக நம்ம இரு கைகளையும் சத்தமில்லாமல் சண்டிகேஸ்வரர் முன்னாடி துடைச்சு காட்டணும். இது தெரியாத பலரும் சண்டிகேஸ்வரர் முன்னாடி தங்களோட கைகளை தட்டியும் சொடக்கு போட்டும் காட்டிட்டு வர்றாங்க. அந்த செயல் சண்டிகேஸ்வரரோட தியானத்தை கலைக்கிற விதமாகவும் அவரோட கோபத்தை தூண்டுற விதமாகவும் அமையும். அதனால் இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் அந்த தவறை மறந்தும் செய்யாதீங்க. எல்லாரும் நான்முகனான பிரம்மதேவரையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வடக்கு நோக்கி காட்சி தர துர்க்கையம்மனை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இறைவனை நோக்கி தியானத்தில் இருக்க சண்டிகேஸ்வரரை சத்தமில்லாமல் அமைதியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. கருவறையை சுற்றி இருக்க சுவர்களில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்க முருகப்பெருமான் மேலே திருப்புகழ் பாடியிருக்காரு. இந்த தலத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணியருங்கிற திருநாமத்தோட அருள் பாலிக்கிறாரு. எல்லாரும் சுப்பிரமணியரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. விஸ்வநாயகி அம்பாளை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. விஸ்வநாயகி அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணர் சன்னதி அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மி நாராயணரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லக்ஷ்மி நாராயணரை வணங்குறதுனால பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வாங்கன்னு நம்பிக்கை. லக்ஷ்மி நாராயணர் சன்னதிக்கு முன்னாடி காட்சி தர வீர ஆஞ்சநேய பெருமான எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.
மேற்கு நோக்கி காட்சி தர சனீஸ்வரரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நவகிரகங்களை சுற்றி வரலாம். மேல் விதானத்தோட மற்றொரு புறத்தில் கலியுகத்தில் தன்னாசியப்பருக்கு இறைவன் துடிசை முழக்கி நடன காட்சி அளிக்கிறதும் முனிவர் விருந்தீஸ்வரரை வணங்குற காட்சியும் அழகான ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. எல்லாரும் இங்க அருள்பாலிக்கிற காலபைரவரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சந்திர பகவானையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அரகரமட் பார்வதிபதியே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அருகிலே மேட்டுப்பாளையம் முக்கிய சாலையிலே வடமதுரை என்னும் பஸ் நிறுத்தத்திலே வடமதுரை விருந்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலானது சுந்தரமூர்த்தி நாயனார் அவினாசிலிங்கேஸ்வரர் கோவிலிலிருந்து திருவஞ்சிக்கலம் செல்லும் வழியில் மிகவும் பசியின் காரணமாக சிவனடியாருடன் சுயம்புவாக உள்ள சுவாமியை பசிப்பினியை போக்க வேண்டும் பொழுது சுவாமியும் அம்பாளும் முருங்கை இலையிலே கறி சமைத்து அவர்களுக்கு விருந்து படைத்ததால் விருந்தீஸ்வரர் என சுந்தரரால் போற்றி பாடப்பட்டுள்ளதாக கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம். இத்திருக்கோயிலிலே திருத்துடிசைம்பதி புராணம் என்னும் வரலாற்று புத்தகம் உள்ளது. இது 7 கல்வெட்டுக்கள் கருவறையை சுற்றி அமைந்துள்ளது. அதனுடைய விவரங்களை திருக்கோயில் தலவரலாறிலே காண்பிக்கலாம். மேலும் இத்திருக்கோயிலிலே துடிசை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை இசைத்து சிவருமான் ஆண்டவ தாண்டவ தரிசனத்தை நடராஜர் மூலியமாக குரு ரிஷி முனிவர் என்பவர் கண்டுகளித்ததாக ஒரு வரலாறு உள்ளது. அந்த துடிசை அப்படிங்கிற இசைக்கருவியை இசைத்ததுனால துடிசியம்பதி என பெயர் பெற்றுள்ளது. அதுவே இப்பொழுது மருவி துடியலூர் என மருவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இத்திருக்கோயிலே சந்திரன் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் 4 யுகங்களில் இத்திருக்கோயிலிலே சிவபெருமான் எழுந்தருளப்பட்ட வரலாறுகள், அவர்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்தது, அகஸ்திய முனிவர் வழிபாடு செய்தது, கந்தமா முனிவர் வழிபாடு செய்தது, 4வது யுகத்திலே சுந்தரமூர்த்தி வழிபாடு போன்ற விவரங்கள் இத்திருக்கோயில் தலவரலாறிலே காணலாம். மேலும் இத்திருக்கோயில்
சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு குலோத்துங்க சோழராஜா காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் அறிய வருகிறது. இத்திருக்கோயில் 2019 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மிகச்சிறப்பான முறையிலே அனைத்து திருவிழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையினுடைய நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலே சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் முடிய அனைத்து விசேஷங்களும், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இத்திருக்கோயிலே சிவபெருமானுடைய திருவருள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பரிகார தோஷங்களும் நிவர்த்திக்காக பல சித்தர்கள் வந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆகவே எந்த தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆவதற்கான அருள் இத்திருக்கோயிலே உண்டு. மேலும் சிறப்பாக முருகப்பெருமான் திருப்புகழ் பாடப்பட்டதாக வரலாற்று சுவடுகள் உள்ளன. இங்கு லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி உள்ளது. இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அவர்களுடைய ஒரு அந்யோன்யமான குடும்ப வாழ்க்கைக்கும் அவரை பிரார்த்தனை செய்தால் நடைபெறும் என சில பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ஆஞ்சநேயர், சனீஸ்வரர், நவகிரகங்கள், காலபைரவருக்கு அஷ்டமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தைப்பூசம் திருவிழா இத்திருக்கோயிலே மிக பிரம்மாண்டமான விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமானுக்கு. மேலும் ஆருத்ர தரிசனம், மகா சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கோயில்களே வந்து தேவனுடைய அருள் பெறுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இது மற்றவங்களுக்கும் காட்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓம் நம சிவாய.